நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ராகவன வந்து இந்த கேஸில வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீரா வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கோர்ட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே கூப்பிட்டு விட்றாங்க. மாமா மாறன் உங்கள் ஃபேமிலியை எல்லாருமே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீல் வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் மறந்துடாத தம்பி, நான் சொல்கிற மாதிரி சொன்னால் தான் உனக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ஒன்றும் புரியாமல் சரின்னு குழப்பத்திலே வந்து சரின்னு சொல்லிடுறாரு. உள்ளே போனவொடனே வந்து அங்கே நீதிபதி வந்து கேட்காரு, ஏப்பா எல்லாருமே சொல்கிறாங்க, எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உனக்கும் அந்த பாண்டியனுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பழக்க வழக்கம் இருந்துச்சா, முன்பகம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வக்கீல் வந்து சொல்ல சொன்னார்ல, இதுக்கு முன்னாடி பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பழக்கம் இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நீதிபதிக்கு வந்து டவுட் ஆயிடுது. என்ன நீங்கள் நினச்சி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, போன வட்டம் ஹியரிங் வந்தப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை எதுக்கு நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ கேட்டால் அவர் எனக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதிலிருந்தே தெரியுது இந்த கேஸுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு மர்மம் வந்து ஒளிஞ்சிருக்கு, அது மட்டும் என்னால் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும், அதனால் வந்து இவர் ஒரு நாள் வந்து காவலில் எடுத்து நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டர் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பழக்கம் இருக்குன்னு சொன்ன உடனேயுமே வந்து இங்கிட்டு பார்த்தா வீராவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. எதுக்கு இவன் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்கு வந்து பயங்கரமாக தூக்கி வாரி போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நேரடியாக வந்து நம்ம மாறனை வந்து ஜீப்பில் ஏற்றி வச்சு இங்கே கூட்டு போக தயாராகிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, ஏய் ஏன்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் வக்கீல் தாண்டி இப்படியெல்லாம் சொன்னார், இப்படி சொன்னால் தான் வந்து கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படி இப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீராவுக்கு வந்து டவுட் வந்துடுது. நம்ம மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இவங்க இப்படி சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நல்லா புரிஞ்சிருது. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, டேய் மாறா நீ ஒன்றுமே ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாள் தானே சீக்கிரமாக போயிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நானும் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டும் ஆயிடுது. நம்ம வீரா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் வந்து மாறனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. வள்ளி ஃபீல் பண்ணுறத விட இந்த டைம் பார்த்தா நம்ம வீரா வந்து அதிகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் வந்து வள்ளியம்மா இந்நேரம் வந்து மாறன் என்ன பண்ணுவான், சாப்பிட்ருப்பானா, எப்படி இருப்பான், என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நைட் நேரத்தில் வந்து வீரா வந்து சாப்பிடாமே இருக்காங்க. மாறனை பார்க்காம இந்தாம்மா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து எவ்வளோ வற்புறுத்தியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இங்கே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே வந்து நம்ம மாறன் நல்லா சாப்பிட்ருப்பானா, இந்நேரம் என்ன பண்ணுவான் தெரியலையே வள்ளியம்மா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏய் வீரா தயவுசெய்து வந்து ஃபீல் பண்ணாத, அவனுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பாடெல்லாம் நம்ம வள்ளி வந்து வீராவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து வராரு. ஏய் வீரா எதுக்கு ஃபீல் பண்ணுற, ஒரு நாள் தானே, இந்தா இன்னைக்கு தான் கூப்பிட்டு போனாங்க, நாளைக்கு வந்துடுவான், ஒரு நாள் டக்குன்னு முடிஞ்சிடும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, இங்கே பாரு நான் வந்து மாறனுக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, உனக்கும் அண்ணன் தான் சரியா, நான் சொல்கிறேன் நம்ம மாறனுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ராமச்சந்திரனும் வராங்க. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, அப்பா வீரா பாருங்கப்பா மாறனுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் வந்து நம்ம மாறனை நினச்சி ரொம்ப சாப்பிடாமே இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா வீரா எதுக்குமா ஃபீல் பண்ணுற, விசாரணைக்கு தானே கூப்பிட்டு போயிருக்காங்க, பார்த்துக்குருவோம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம இருக்கும்போது எதுவும் பண்ண விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டிருந்து வந்து நம்ம ராகவன் வந்து வராங்க. அப்பா எதுக்குப்பா வீரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, மாறன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அதனால் வந்து அவனை கூப்பிட்டு போய் விசாரிக்க போயிருக்காங்க, இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் கிடையாது, மாறனும் சின்ன பையன் கிடையாது, வீராவும் சின்ன பிள்ளை கிடையாது, எல்லாமே புரிஞ்சுக்கிடுவாங்க, ஃப்ரீயாக விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவனையுமே வீராவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணுற தப்பு பண்ணிவிட்டு மாறனை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பாருங்கள் இந்த பிரச்சனையில் வந்து இந்த கேஸில் உங்களை தூக்கி உள்ள தள்ளலைன்னா நான் வந்து வீரா கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.